வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இம்போர்ட்டட் கப்பி ஃபுல் ரெட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஏன் நம்ம இந்த செட்டப்பு ஒரு பக்கெட்டு மாதிரி கொடுத்து அது ஓட்டையாக இருக்கிற மாதிரி கீழே வந்து ஒரு நெட்டு கொடுத்துருக்கேன். இது ஏன் நம்ம கொடுத்துருக்கோம்னா, இந்த ஃபுல் ரெட் கப்பி வந்து ஃபீமேல் வந்து ஃபுல் லோடாக இருக்குது. கண்டிப்பாக எப்படி ஒரு 3-4 நாளில் குட்டி போடுற மாதிரி இருக்குது. இந்த குட்டி போட்டுச்சுன்னா கண்டிப்பாக இவங்க வந்து இந்த குட்டிகளை வந்து சாப்பிட்ருவாங்க. மேலும் சாப்பிடும், ஃபீமேலும் சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது நமக்கு இதில் வந்து குட்டிகள் வந்து கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக இல்லாமல் இதுக்குன்னு ஒரு கேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். லோடு இல்லாததெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம பக்கெட்டில் வச்சுருப்போம். ஃபுல் பிளாக்கு, இந்த கோல்டு இதெல்லாம் ஒன்றும் லோட் ஆகலை. அதனால் நம்ம நார்மலாக வச்சுருக்கோம். எது வந்து லோடாக இருக்கோ அதை ஃபுல்லாக தனியாக செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி கேஜ் வச்சுருக்கோம். இப்படி கேஜ் வைக்கும்போது என்ன ஆகும்னா, இது போடக்கூடிய குட்டிகள் வந்து இந்த சைடில் வந்து கேப் இருக்குன்னா இந்த இதில் வந்து குட்டிகள் வந்து வெளியாகி இந்த ஓரங்களில் வந்து நிற்கும். நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிறதுல வந்து ஃபுல் ரெட்டு வந்து லோடாக இருக்குது. அதே மாதிரி டம்போயர், பிளாட்டினம் டம்போயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி அதோட ஃபீமேலை பாருங்கள், அதோட வயிறை பாருங்கள், நல்ல லோடாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம செட்டப் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதனுடைய சிக்ஸுகள், அதற்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் வந்து இந்த கேப் வழியாக வெளியே வந்துடும். நிறையா குட்டிகளை நம்ம காப்பாற்ற முடியும். அதனால தான் நம்ம இந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கோம்.